ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, கலர் கோலப்பொடி வியாபாரத்துக்கு கலக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்களுக்கு வெள்ளை கோலப்பொடி எப்படி கலக்கி விற்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை ஃபர்ஸ்ட் லிங்க்ல தரேன், பார்த்துக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து கலர் கோலப்பொடி, சரியா? நம்ம கடைக்கு ஒரு 3 கலர் கலக்கி வச்சிருக்கேன், சரிங்களா? ஆஃப் சாண்டல், ஓசன் ப்ளூ, அப்புறம் காவி கலர், சரிங்களா? ஆரஞ்சு, சாஃப்ரான், அந்த மாதிரி கலரு, குங்குமம் கலர் கலக்கி நம்ம கடையில் எப்படி பேக்கெட் போடுதோம், என்ன சைஸில் கவர் வாங்கணும், எப்படி சீல் பண்ணணும், அது மக்களுக்கு எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த சீசன்லேருந்து ஒரு கோலப்பொடி வியாபாரியாக மாறலாம். உங்களுக்கு அந்த அளவு கிளியரான டீட்டெயில்ஸ் நான் சொல்லி தருவேன். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்காங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கலர் கலக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோலப்பொடி போடுறதுக்கு கவரோட சைஸ் வந்து 5க்கு 7, சரியா? 5க்கு 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு. சரி, எதுக்காக 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சுனா 5க்கு 5 போதும், 6 போதும். நம்ம வந்து 5க்கு 7 எதுக்காக வச்சிருக்கோம்னா, இதுதான் நம்ம கடையில் உள்ள பேக்கிங், சரியா? இது வந்து குங்கும ரோஸ் கலரு. இது 10 ரூபா பேக்கெட்டு. இதை டாப்பில் சீல் பண்ணி கொடுக்கும் போச்சுல கஸ்டமர் வந்து இப்படி கட் பண்ணிட்டு அவங்க வீட்டில் வந்து இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிடுவாங்க, சரியா? இதுக்காக தான் பெரிய கவராக கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். சில இடத்துல இதான் யோசிக்க மாட்டாங்க, சின்ன சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம செய்கிறத கொஞ்சம் நீட்டாக செய்யும் போச்சுல கஸ்டமருக்கு நம்ம பிஸ்னஸ் வந்து பிடிச்சி போயிடும், ரிப்பீட்டாக நம்மகிட்டே வருவாங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ வந்து கலர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த கலர் போகும் போகாது அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தரேன். இப்போ பொங்கலுக்கு வந்து பெரும்பாலும் கரும்பு வரைவாங்க, சரியா? கரும்புக்கு வந்து அந்த ப்ளூ கலர் எடுப்பாங்க, இல்லைன்னா நவாப்பழ கலர் வாங்குவாங்க. இப்போ நான் இதில் இல்லாத கலர் எல்லாமே கடையில் சேல்ஸுக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுற மாதிரி வருது, அதனால இப்போ நான் ரிப்பீட்டாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த சாஃப்ரான் கலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூ வரைவாங்க, சரியா? இந்த பூ வரைகிறதுக்கு சூரியகாந்தி பூ, தாமரை பூ, இதுக்கு எல்லாமே இந்த சாஃப்ரான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த எல்லோ வந்து இந்த பொங்கல் கோலத்தில் வந்து ஏதாவது மனுஷன் உருவம் வரைஞ்சா கண்டிப்பாக அதில் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த குங்குமம் வந்து நார்மல் பெரிய பெரிய பூக்கோளம் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் க்ரீன் தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன், சரியா? ஒரே கலரை நறுக்குன்னு உங்களுக்கு நச்சுன்னு சொல்லி தர போகிறேன். க்ரீன் வந்து எல்லா மரம், லீஃப் எல்லாத்துக்குமே க்ரீன்லேயே நிறைய க்ரீன் இருக்கு. இன்னைக்கு டார்க் க்ரீன் போட்டு சொல்லி தர போகிறேன். லைட் க்ரீன்லாம் கடையில் சேல்ஸுக்கு போயிட்டு இருக்கு. பட் எல்லா மெட்டீரியலையும் எடுத்து வைக்காம சிம்பிளாக நம்ம கடையில் உள்ள சேல்ஸுக்கான மெட்டீரியல் இதுதான். 10 ரூபா பேக்கெட்டு. கவர் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வெயிட் வச்சு 2 கிலோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் கோலப்பொடி கலக்கி காமிக்க போகிறேன், சரியா? இப்போ நம்ம வெயிட்டிங் ஸ்கேல் ஆன் பண்ணிக்கிடலாம், சரியா? ஆன் பண்ணிட்டு கோலப்பொடி 2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். 5 கிராம் 10 கிராம் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக பார்க்க வேண்டாம், சரியா? வெள்ளை கோலப்பொடி வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அதாவது உள்ள கருப்பு திட்டுலாம் இருக்கக்கூடாது. முந்தின வீடியோவும் பார்த்துக்காங்க. இப்போ நம்ம கோலப்பொடி கலக்கிற ஆயுதம், சரியா? சாந்து சட்டி. இதில் தான் நம்ம வந்து எப்பவும் கோலப்பொடி கலக்குவேன். உள்ள உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும், கலர் மஞ்சள் கலரு, க்ரீன் கலரு, கலக்கின கலர் எல்லாம் அங்கங்கே ஒட்டியிருக்கு. அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, சரியா? கலர் கோலப்பொடி கலக்கும் போச்சில் நீங்கள் அதை எதையுமே பார்க்க வேண்டாம். இப்போ வந்து இதை அப்படியே உள்ளே தட்டிடலாம், ரைட்? இப்போ வந்து நம்ம கோலப்பொடியை தட்டியாச்சு, சரியா? இப்போ அளவோட உங்களுக்கு காமிக்கணும்னு தான் வெயிட்டிங்லாம் வச்சு வெயிட்டிங் ஸ்கேல்லாம் வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து க்ரீன் கலர், சரியா? கெமிக்கல் கடையில் கோலப்பொடியில் கலர் நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் க்ரீன் கலர் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10-15 கலர் என்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் கெமிக்கல் கடையில் கோலப்பொடி கெமிக்கல்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க, சரியா? இது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து 1 லிட்டர் 500 ரூபா, சரியா? 100 கிராம் வந்து உங்களுக்கு 100 ml வந்து 60 ரூபான்னு தருவாங்க. நான்லாம் கடைக்கு ரெகுலராக வாங்கினதுனால எனக்கு அதுவே 50 ரூபான்னு தான் போடுறாங்க, சரியா? உங்கள் ஊரில் எப்படியோ அது மாதிரி நீங்கள் விசாரித்து வாங்கிக்காங்க, ரைட்? இப்போ இதோட கால்குலேஷன் என்னென்னா 100 ml, சரியா? 100 ml இந்த கெமிக்கலை வச்சு 10 கிலோ கலக்கலாம். வெள்ளை கோலப்பொடி 10 கிலோவை நம்ம வந்து க்ரீன் கலராக மாற்றிடலாம். இப்போ நான் 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கரெக்டாக 20 ml விட போகிறேன், சரியா? இப்போ இது என்னதுன்னா, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களா, அதில் அளவோடு மூடியில் இருக்கும், சரியா? 10 ml தெரியுதா உங்களுக்கு? ரைட், 10 ml தெரியுதா? அவ்வளோதான். இது வந்து 10 ml மெஷரிங் ஸ்கூப், சரியா? இது வந்து ஜஸ்ட் பெரிய அளவில் ரொம்ப ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம், ரொம்ப அக்யூரேட்லாம் வேண்டாம். 10 ml, சரியா? 10 ml 20 ml விட போகிறோம். அதை எப்படி விடணும்னா டைரெக்டாக விடக்கூடாது, சரியா? இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், சரியா? தண்ணி சேர்க்கணும்.
தண்ணி வந்து நார்மல் தண்ணி போதும். ரொம்ப உப்பாறு தண்ணி இருக்க தண்ணி மட்டும் வேண்டாம். சப்புன்னு இருக்க தண்ணி கூட பிரச்சனை இல்லை. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். தண்ணிலாம் அளவு பிரச்சனையே கிடையாது. தண்ணி நிறைய சேர்த்தா நம்ம கோலப்பொடி காயறது கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணி நிறைய சேர்க்கலன்னா கொஞ்சம் சீக்கிரம் காயும். சரியா? ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கலர் வந்து சரியா அந்த இதில் வந்து பிடிக்காது. இப்போ நம்ம வந்து இதை சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த ஃபார்ம் இந்த தண்ணி மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? 1 அடுத்த 10 ml அப்படியே உள்ளே போட்டுருந்தேன் அதை. சரியா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புதுசாக இந்த கெமிக்கல் நீங்கள் கலக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. சரியா? முகத்தில் ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்மெல் வித்தியாசமாக தெரியும். கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும். புதுசாக இப்போ பண்ணுறவங்க வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம கலக்கிறோம். இப்படி கலக்கும் போச்சில் அந்த கலர் வந்து அப்படியே கரைஞ்சிரும். இந்த கிரீன் வந்து மயில் கிரீன் மாதிரி தான் கேட்டு வாங்கினேன். சரியா? இப்போ நீங்கள் கோலப்பொடி கடையில் போனால் உங்களுக்கு வந்து அவங்க சிலர் கோலப்பொடி கலக்கியே வச்சுருப்பாங்க. அந்தந்த பேக்கெட்டை தொட்டு காமிச்சா உங்களுக்கு அப்படியே ஊற்றி தந்துடுவாங்க. இப்போ நான் வந்து எனக்கு மயில் கிரீன் வேணும்னு கேட்டேன். மயில் கிரீன் மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதை நல்லா சென்டர் பிடிச்சிட்டோமா, இப்போ நம்ம இதில் ஊற்றணும் இந்த தண்ணியை. சரி, நம்ம கலக்கி வச்சுக்க அப்படியே ஊற்றணும். இது ஊற்றிட்டோமா, ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இதுலேயே அந்த கலரை வந்து கலக்கணும். மாஸ்க் மட்டும் தான் போடணும். கையிலலாம் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? மாஸ்க் போட்டுக்காங்க. எல்லா மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கலக்கணும். பேலன்ஸ் இருக்கிறது சேர்த்துக்கிடலாம். ரைட், எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சரியா? இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா மண்ணுமே நல்லா அந்த கலர் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயதுக்கு விட்டுருவோம். உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டான பக்குவத்தில் தண்ணி சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துடும். உங்களுக்கு வந்து பழக்கம் வர வர நீங்களே தண்ணியை குறைச்சிக்கலாம். சரியா? இப்போ வந்து இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரூம்லேயே ஒரு ஓரத்தில் காய வச்சுருவோம். தன்னாலே ஒரு நாளில் காஞ்சிரும். அதேமாதிரி உங்களுக்கு ரங்கோலி பவுடர் வேணும்னா இது வந்து கோலப்பொடி. அதாவது இது வந்து கோலம் மட்டும் தான் போட முடியும். ரங்கோலி பவுடர்னா மேலே அள்ளி கலர்லாம் வீசுவாங்களா, அந்த கலர் பொடி வேணும்னா நம்ம சென்னையில் நம்ம அண்ணாச்சி கடையில் கிடைக்குது. செகண்ட் லிங்க்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோ தரேன். அந்த கடைக்கு எப்படி போகணும் எப்படி வாங்கணுங்கிறத டிஸ்பிளேல ஓடுதுல, இதுதான் உங்களுக்கு அந்த ரங்கோலி பவுடரு. 2 ரேட்டில் வருது. உங்களுக்கு இப்போ வேணும் உங்கள் கடையில் போகுதுன்னா நீங்கள் தாராளமாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை காயதுக்கு விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோலப்பொடி வந்து காஞ்சி முடிச்சுட்டு, சரியா? அதாவது 1.5 நாள் காஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊத்தம் போச்சில் என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலராக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது வெயிலில் எதுவுமே வைக்கல, ஒரு நைட்டு அப்படியே ஃபேன் ஓடுற ரூமில் கீழே ஒரு வாரத்தில் இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் காலையிலே காஞ்சிட்டு, நான் இப்போ அடுத்த நாள் மதியானம் உங்களுக்கு இதை 2வது வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து கட்டி கட்டியாக இருக்குன்னு நினைக்காங்க, ஒன்றுமே கிடையாது. அப்படியே கையில் எடுத்து இப்படி பண்ணால் அப்படி தூள் தூளாக போயிடும். அவ்வளோதான். சரியா? நம்ம கோலப்பொடி சூப்பராக காஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சு இப்படி தட்டினாலும் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். கட்டியை வந்து நம்ம உதுத்துட்டு நம்ம வழக்கம் போல் பேக்கெட் போட்டுற வேணாம். அவ்வளோதான். இப்போ இப்படி லைட்டாக பண்ணாலே போதும். எல்லாமே அந்த கட்டி கட்டியாக இருக்கலாம் போயிடும். அது மாதிரி வெயிலெல்லாம் காய வைக்கிறாங்க. நான் இது வரைக்கும் வெயிலில் வச்சதில்லை. ஏன்னா நம்ம கடை நம்ம அதை ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் வீட்டிலேயே வச்சு இப்படி எடுத்துக்கிடுவேன். இனிமேல் நம்ம இதை அப்படியே பேக்கெட் போட்டுடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து தொழிலில் வந்து இதை நம்ம எப்படி லாபமாக விற்கலாம், அப்படி என்ன மாதிரி இன்னைக்கு பிஸ்னஸ் இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 10 ரூபா பேக்கெட் நான் போட்டிருக்கோம்ல, இந்த பேக்கெட் வந்து சில இடத்துல 200 கிராம் 10 ரூபா கொடுக்காங்க, சிலர் 1/4 கிலோ 10 ரூபா அப்படின்னு கொடுக்காங்க. சரியா? இப்போ ஆக்சுவல் செலவு நமக்கு என்னன்னா 1 கிலோ கோலப்பொடி வந்து 7 ரூபா, வெள்ளை கோலப்பொடி. அதை வந்து அந்த பழைய வீடியோவில் பார்த்துக்காங்க. அதில் ரேட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து நம்ம இந்த கெமிக்கல் வந்து நமக்கு வந்து 100 ml வந்து 50 ரூபான்னு வருது. அப்படின்னா 10 ml வந்து 5 ரூபாய் இதுக்கு வந்துடுது. 7 + 5 வந்து 12 ரூபா இதுக்கான செலவாயிருது. கலக்கிறதுக்கு வந்து எவ்வளோ போடணுமோ நீங்கள் எப்படி கலக்க போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்காங்க. கவருக்கு ஒரு 50 பைசா, அவ்வளோதான் இதோட செலவு. வேறு பெரிய அளவில் இதுக்கு வந்து செலவு கிடையாது. சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ பேக்கெட்டாக போட்டால் நீங்கள் வந்து 1 கிலோவில் வந்து
4 பேக்கெட் போடலாம். சரியா? 200 பேக்கெட்டா போட்டா 1 கிலோல 5 பேக்கெட்டா போடலாம். இப்போ இதோட ரேட் வந்து செல்லிங் ரேட் வந்து ரூ. 10 தான். சரியா? நம்ம அதுக்கு கீழ குறைச்சு விற்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அப்படிதான் விற்காங்க. எதுக்காகன்னா ஒரு சில கலர் வந்து அப்படி நின்றும். சரியா? எல்லா கலரும் 100% போகும்னு சொல்ல முடியாது. சில கலர் வந்து நின்றும். அதனால செலவு கம்மி தானே. சரியா? நமக்கு வந்து மொத்தமே 1 கிலோக்கு கம்மியா தானே ஆகுது. ரூ. 15 தானே வருது அப்படின்லாம் சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து கலர் சம்மந்தப்பட்டது. சில கலர் வந்து அப்படியே நின்றும். சூப்பரா வந்துட்டு கலரு. இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் கணக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். வீட்டுக்கு நீங்க கலக்குற டெக்னிக், இந்த ரோஸ் மில்க் பவுடர் போட்டு கலக்குறது, நீலத்த வச்சு கலக்குறது, வேற நிறைய அந்த கேசரி பவுடர் இதெல்லாம் பண்றாங்க. அது வந்து பிசினஸ்க்கு செட் ஆகாது. சரியா? அந்த மாதிரி பண்ணாதுங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு கலர் கொடுத்தாலும் வாங்குற கஸ்டமர் திரும்ப உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். இதெல்லாம் கோலப்பொடி போட்டு கலக்கிற கலருக்கும் நீங்க வீட்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு டைம் வாங்கினா அடுத்த வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கோலம் போடுறப்போ அந்த கோலம் வந்து கொஞ்சம் லைட்டாவே இருக்கும். இதுல போடுற கோலம் வந்து நல்லா டார்க்கா, இந்த கலர்லாம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா டார்க்கா சும்மா நச்சுன்னு இருக்கும். அதனால கெமிக்கல் வச்சு பண்ணி தான் நீங்க வந்து பிசினஸ்க்கு பண்ணணும். பிசினஸ்க்கு பண்றவங்க வந்து வீட்டுக்கு செய்யற மாதிரி செய்யாதுங்க. பிசினஸ் பண்றவங்க கூட வைக்க முடிஞ்சா கோலப்பொடியை கூட வைங்க. நல்லா சேல்ஸ் ஆகும். கெட்டு போற பொருள் கிடையாது. லைன் வியாபாரம் பண்றவங்க இவங்கெல்லாம் நீங்க வந்து கோலப்பொடியை எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். நிறைய பிசினஸ்ல இதுல நல்ல வருமானம் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.